ஹாய் ஆல், வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்டி சால்னா இல்லைனா பிளெயின் குருமா அப்படின்ற ஒரு ரெசிபி. இப்போது நம்ம சட்னி, சாம்பார் இதெல்லாம் வழக்கமாக நம்ம டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோம். அது போர் அடிக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்களேன். இது இட்லி, தோசை, பிளெயின் ரைஸ், பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் அரை ஸ்பூன் கசகசாவும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம அதுக்கு என்ன சப்ஸ்டியூட்ன்றதை நான் சொல்கிறேன். வெறும் கசகசா மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு ஊற வச்சிங்கன்னா நம்ம தேங்காவோட அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரையும். அது ஊறி இருக்குது. இதில் நம்ம ஏலக்காவும் சேர்த்து தேங்காவோட இந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தேவையான ஹோல் ஸ்பைசஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதை இதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதை நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். ஒரு கைப்பிடி புதினா லீவ்ஸை நல்லா அலம்பிடுங்க. அதை இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. இந்த வெங்காயத்தோடு அதுவும் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம குவான்டிட்டி கம்மி ஒன்று, ரெண்டாவது மசாலா பொடியெலாம் போட போகிறோம். அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். மீடியம் சைஸ் டொமேட்டோ ஒரு 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா விப்பரில் போட்டு நீங்கள் அடைச்சிக்கலாம். இதே இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது 3த்தையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துடலாம். இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes கொதிக்கட்டும். இது எம்டி குருமா அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா எம்டி சால்னா, ஹவர் யூ கால். இதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி பட்டாணி போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பட்டாணி ஒரு 10 பட்டாணி தான் நான் போட்டிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்க, நம்ம ஊற வச்சுருந்த பொருளும் தேங்காவையும் நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிட்டேன். கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஊற்றுற பதத்தோட ஒரு பதம் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ விசில் விட போகிறோம், அதாவது குக்கர் விசில். ஸோ அப்போது கொஞ்சம் திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இவ்வளோ வாட்டரியாக இருக்குல்ல, இது நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்கும்போது காட்டுறேன் பாருங்கள். இந்த பேஸ்ட் ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜீரா பவுடர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை சிட்டிகை ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனலாக வேணும்னா போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். சொல்லியிருந்தேன்ல, முந்திரி இந்த இடத்துல நம்மளுக்கு போடுறதுக்கு இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற உடச்சக்கல்லையை கொஞ்சம் போட்டு அதுக்கு பதில் அரைச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு இதுவாகலைன்னா எடுக்காதீங்க. இது ஃபுல்லாக ஸ்டீம் குறையட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டீம் ஃபுல்லாக போயிடுத்து. நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட குருமா ரெடி. இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இன்னும் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி இதை கம்மி பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருளை எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போடலான்னு பார்க்கலாம். மோரோவர் எந்த காய் எதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது ஒரு ட்ராவல் போயிட்டு வரோமோ இல்லை திடீர்னு பண்ணணுமோ அப்படி இருக்கும்போது இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் வெரி டேஸ்ட்ஃபுல். இதை கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.